வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா ஜூன் 17, 2001 சென்னை. எப்போவுமே விறுவிறுப்பாக இருக்க சென்னை சிட்டியில் விருகம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் மட்டும் ரொம்ப அமைதியாக, அந்த சிட்டியோட தாக்கங்கள் எதுவுமே தாக்காதபடி அந்த அப்பார்ட்மெண்ட் எப்போவுமே அமைதியாக இருந்துச்சு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் G7 பிளாக்ல வசிச்சுட்டு வந்த விஸ்வா, ரஞ்சினி, இந்த தம்பதியினருக்கு 5 வருஷமாக குழந்தையே இல்லை. இவங்கக்கிட்ட எவ்வளவோ சொத்து சுகங்கள் இருந்தாலும் அதுக்கு வாரிசுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வாரிசு கூட இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் இவங்களுக்குள்ள பல நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. இவங்களும் போகாத கோயில் கிடையாது, பார்க்காத டாக்டர் கிடையாது. இருந்தாலும் இவங்களுக்கு புத்திர பாக்கியமே இல்லாமல் இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் 5 வருஷம் கழித்து ரஞ்சினி குழந்தை உண்டாகிறாங்க. இவங்களுடைய ஆசைப்படியே இவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தைக்கு நல்ல செல்வ செழிப்போட எல்லாமே ஆசைப்படுறது எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு நாள் நைட்டு அந்த குழந்தை எப்போதும் போல நைட் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு தான் கையில் வச்சுட்டு இருந்த தன்னை போலவே இருந்த பொம்மையை கெட்டி அணைச்சபடியே அந்த குழந்தை தூங்குது. எப்போதும் போல் அவங்க அம்மா அப்பா காலையில் போய் அந்த குழந்தைய எழுப்புறாங்க. ஆனால் அந்த குழந்தை எந்த அசுவும் இல்லாமல், மூச்சு பேச்சே இல்லாத அளவுக்கு அந்த குழந்தை இறந்த நிலையில் கிடக்கு. இதை பார்த்துட்டு அவங்களுடைய பெற்றவங்க பதறி அடித்து போய் அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அந்த குழந்தைய செக் பண்ணி பார்த்த டாக்டர் அந்த குழந்தை நைட்டே இறந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அந்த பேரண்ட்ஸ் துடிச்சு போயிடறாங்க. ஆசையாக எங்களுக்கு 5 வருஷம் கழித்து பிறந்த மகன் அதுவும் அல்பாயுசில் போயிட்டானா அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ் கண்ணீர் வடிய அந்த ஹாஸ்பிட்டலில் அலறிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த குழந்தைக்கு என்னதான் ஆச்சு? எந்த நோயும் இல்லாமல், காய்ச்சல் தலைவலி எதுவுமே இல்லாமல் நல்லா தூங்கிட்டு இருந்த குழந்தை எப்படி திடீர்னு இறந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீகோட்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரபா டீகோட்ஸ். நான் உங்கள் பிரபா. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலத்திலையும் பில்லி சூனியம், பேய் பிசாசுகள் இருக்கா இல்லையாங்கிறதே நம்மளால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் இன்ட்ரோல் சொன்ன மாதிரியே விஸ்வா, ரஞ்சினி 2 தம்பதியினருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக குழந்தையே இல்லை. 5 வருஷம் கழித்து அவங்களுக்கு கடவுள் அனுக்கிறதால ஒரு குழந்தை பிறக்குது. 5 வருஷம் கழித்து பிறந்தனால அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல இவங்க 2 பேருக்குள்ளேயுமே போட்டிகள் பலமாக வந்துட்டுருக்கு. எந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றி இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஆளாளுக்கு ஒவ்வொரு பேர் சொல்ல, அதுக்கு மாற்றி இந்த பேர் வேண்டாம், அந்த பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதே தள்ளி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட ஆகுது. அந்த குழந்தைய பார்க்க வர்றவங்க எல்லாருமே அந்த குழந்தைக்கு பேர்னும் வைக்கலனுக்காக பேபினே அந்த குழந்தைய கூப்பிடுறாங்க. பேபினே கூப்பிட்டு அந்த குழந்தைக்கு பேபிங்கிற பேரே அந்த குழந்தைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. பெற்றவங்களும் சரி அந்த பேபிங்கிற பேரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. அந்த குழந்தையோட ஃபஸ்ட்டு பர்த்டேவை நல்லா கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக அவங்களுடைய பேரண்ட்ஸ் முடிவு பண்ணுறாங்க. அப்போ ரஞ்சினியோட தம்பியான அந்த குழந்தையோட தாய்மாமன் அந்த குழந்தைக்கு ஒரு gift கொண்டு கொடுக்குறாரு. அது எப்படின்னா, அந்த பேபி மாதிரியே இருக்கிற அந்த பையன் மாதிரி அச்சு அசலாக இருக்கக்கூடிய ஒரு பொம்மையை கொண்டு வந்து கிஃப்டாக கொடுக்குறாரு. அந்த பொம்மையை பார்த்தோன்னே பேபிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. தன்னை போலவே அச்சு அசலாக அந்த பொம்மை இருக்குன்னு சொல்லி அவங்க மாமாட்ட, நல்லா இருக்கு மாமா, சூப்பராக இருக்குது, என்னை போலவே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை வாங்கி வச்சுட்டு அன்னையிலிருந்து
அந்த எப்போவுமே நைட்டு தூங்கும்போதும் சரி, விளாடுறதுக்கும் சரி, எப்போவுமே அந்த பொம்மை கூடயே பேசிக்கிட்டு அந்த பொம்மை கூடயே விளாண்டுட்டு இருக்குது அந்த பையன். அவங்க பேரண்ட்ஸ், என்ன நீ எப்போ பார்த்தாலும் பொம்மை கூடயே விளாண்டுட்டு இருக்க, வெளியில் போய் பசங்க கூட விளாட மாட்டுக்க, எப்போ பார்த்தாலும் பொம்மை கூடயே விளாண்டுட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட இருந்து அந்த பொம்மையை பிடுங்குறாங்க. ஆனால் அந்த பிள்ளை அந்த பொம்மையை கொடுக்க மாட்டேங்குது. அழுது அடம் பிடிச்சி, இந்த பொம்மை என் கூடயே இருக்கட்டும், இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொம்மை கூடயே அந்த பையன் விளையாடுறதும், உட்காந்து சாப்பிட்றது, நைட்டு தூங்கும்போது அந்த பொம்மையை கட்டி பிடிச்சிட்டே தூங்குறது, அப்படியே அந்த பையன் வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்கான். சரி, இவங்களும் சரி தான் பையன் இவ்வளோ தூரம் அந்த பொம்மை மேலே ஆசையாக இருக்கான்னு சொல்லி இவனுக்கு எந்த கலர் ட்ரெஸ் வாங்குவாங்களோ அதே கலர் ட்ரெஸ்ஸை அந்த பொம்மைக்கும் போட்டு அழகு பார்த்து அவனை பேபி நம்பர் 2ன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இது பேபி 1, அது பேபி 2 அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸும் அப்படி வச்சு அந்த பொம்மை கூட விளாட்றதுக்கு அலோவ் பண்ணிக்கிட்டு இவங்களும் அந்த பொம்மை கூட விளாண்டுட்டு அப்படியே இருந்தாங்க. ஒரு நாள் நைட்டு அந்த பொம்மையை இவங்க கூடயே படுக்க வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு தூங்க வைக்கிறாங்க. காலையில் முடிச்சு பார்த்தா அந்த பையன் இறந்து கிடக்கிறான் என்றவளை சொன்ன மாதிரி. அப்போ தான் பையன் இறந்துட்டாங்கிற இதை அவங்க அம்மாவால் ஏற்றுக்க முடியல. அவங்களுக்கு ஒரு மனநோய் மாதிரி தான் பையன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லி அந்த பொம்மை கூடயே அவங்க அம்மா பேபி பேபின்னு சொல்லி அந்த பொம்மையே தூக்கி வச்சு அவங்க அம்மா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது விஸ்வாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. எத்தனையோ முறை நம்ம பையன் இறந்துட்டான், இது வெறும் பொம்மை, இந்த பொம்மை கூட பேசாத, இது கூட விளையாடாத, இதை மடியில் தூக்கி வைக்காத, இந்த பொம்மை வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பையன் இறந்துட்டான் அப்படின்னு அந்த பொம்மையை தூக்கி அலமாரியில் போட்டு ஒழிச்சு வச்சிடறான். மறுபடியும் 1 வருஷம் கழித்து மறுபடியும் ரஞ்சினி கன்சீவ் ஆகிறான். மறுபடியும் அவங்களுக்கு 2ஆவதும் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஆனால் இவளுக்கு என்னமோ தன்னுடைய மூத்த பையன் உயிரோடு இருக்கிறதாவும் அந்த பொம்மை தான் தன்னுடைய மூத்த பையன், இவளுக்கு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரியே இவ பேசிக்கிட்டு இருக்கா. தன்னுடைய ஹஸ்பண்டு சரி இவளுடைய ரூட்டில் போனால் தான் இவளை குணப்படுத்த முடியுங்காக, சரிம்மா நம்ம ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகும்போது பேபியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் தன் கையில் இருக்கிற தன்னுடைய குழந்தைய விட அந்த பொம்மையை தான் அவள் தேடுறான். என் பையனை எங்கே, மூத்த பையனை எங்கே அப்படின்னு சொல்லி தேடிட்டு போய் அந்த பொம்மையை தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே விஸ்வாவுக்கு மறுபடியும் ஒரு கோபமாக இருக்குது. நம்மளுக்கு கையில் இருக்கிற பச்சை குழந்தைய விட்டுட்டு நீ அந்த பொம்மையை தூக்கி கொண்டாடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அந்த பொம்மையை தூக்கி தூர போட்டுறாரு. அன்னைக்கு நைட்டு சரியாக ஒரு 12 மணி இருக்கும். தன்னுடைய வீட்டுக்குள்ளே யாரோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி விஸ்வாவுக்கு சவுண்டு கேட்குது. விஸ்வா உடனே பக்கத்தில் இருக்க தன்னுடைய மனைவியை பார்க்காங்க, மனைவியை காணும். சரின்னு சொல்லி மாடியிலேருந்து கீழே இறங்கி வராரு. இறங்கி வந்து பார்த்தா அந்த பொம்மைக்கிட்ட ரஞ்சினி உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அப்பா உன்னை திட்டிருச்சு, உன்னை அலமாரியில் தூக்கிட்டு போட்டுட்டுன்னு கோவப்படாத, அப்பாவுக்கு பிள்ளையை பார்க்கலன்னு இதாக இருக்கும், ஆனால் உன் மேலே ஒன்றுனா ரொம்ப பிடிக்கும், நீ தானே மூத்த பையன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. விஸ்வாவுக்கு இவளுக்கு மறுபடியும் மெண்டல் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி 2 ஸ்டெப் கீழே இறங்குறாரு. அப்போ ஆப்போசிட்லேருந்து இன்னொரு குரல் கேட்குது. நீ தான் எப்போவுமே அப்பாவுக்கு பயந்துக்கிட்டே என்ன நீ கொஞ்சவே மாட்டுக்க, அப்பா தூங்கினதுக்கப்புறமும் வேலைக்கு போகிறதுக்கப்புறம் தான் நீ என்கிட்ட பேசுகிற அப்படின்னு அந்த ஆப்போசிட் சைடில் இருந்த பொம்மை தலையை திருப்பி பேசுது. ஒரு நிமிஷம் விஸ்வாவுக்கு பயத்தின் உச்சத்துக்கே போயிட்டான். என்னது பொம்மை பேசுதா அப்படின்னு பார்த்தா அவன் இறங்கின படிக்கட்டுலேருந்து மறுபடியும் ரிட்டன் மேலே ஏற ஆரம்பிக்கான். பயத்தில் ஒளிஞ்சிருந்து என்னென்னலாம் இப்போ பேசுகிறாங்க, அது என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த பொம்மை உயிர் உள்ள சின்ன குழந்தை பேசுனா எப்படி பேசும் அப்படியே தன்னுடைய அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத அவன் பார்க்குறான். நீ எதுவும் திட்டாதம்மா, நான் காலையில் அப்பா வேலைக்கு போனதுக்கப்புறம் உன் கூட எப்பவும் போல் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை தூக்கி மறைச்சி வச்சுட்டு மறுபடியும் ஒன்றும் தெரியாத மாதிரி மாடிக்கு ஏறி இவனுடைய பக்கத்தில் படுத்துக்கிறான். இதை பார்த்தோன்னே அடுத்த நாள் காலையில் விஸ்வா எப்பவும் போல் வேலைக்கு கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்து இவங்க என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போனுக்காக ஒளிஞ்சிருந்து பார்க்குறான். அப்பா வேலைக்கு போன உடனே
பேபி அப்பா வேலைக்கு போயிட்டாங்க, நீ இப்போ வெளியே வரலான்னு சொன்ன உடனே அந்த பொம்மை அலமாரிலேருந்து கீழே இறங்கி நடந்து வருது. அதை பார்த்த உடனே விஸ்வாவுக்கு உடம்பெல்லாம் வேத்துருகு. இது என்னடா இது, பொம்மை எப்படி நடக்குது, எப்படி இப்படி பேசுது அப்படின்னு பார்த்த உடனே அவனுக்கு புரிஞ்சுட்டு இது ஏதோ பேய் பொம்மை, இது சைத்தான் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அந்த பொம்மையை தூக்கி இவ கையிலேருந்து போய் பிடுங்கிட்டு நேராக மாடிக்கு தூக்கிட்டு போய் அதை மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்த பார்க்குறான். அப்பா என்னை கொன்றுங்கப்பா, நான் உங்கள் பையன்தான்ப்பா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்ச உடனே கொளுத்த போன விஸ்வாவுக்கு தன்னுடைய பையன் வாய்ஸ்லேயே அந்த பொம்மை பேசணுன்னு விஸ்வாவுக்கும் பையனுடைய ஆன்மா தான் அந்த பொம்மைக்குள்ள இருக்குது அப்படின்னு ஒரு செகண்டு அவனும் புத்தி சுவாதீனை இழந்துடுறான். சரிப்பா நான் உன்னை கொளுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அவனும் அந்த பொம்மை மேலே பாசத்தை செலுத்த ஆரம்பிக்கிறான். தான் பையனுக்கு என்னென்ன ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்களோ அதே ட்ரெஸ்ஸை அந்த பொம்மைக்கும் போட்டு அழகு பார்க்குறாங்க. ஒரு நாள் 2வது பிறந்த அந்த குழந்தைக்கு தடுப்பூசி போடுறதுக்காக அவங்க வெளியே போயிட்டு தடுப்பூசி போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு திரும்புகிறாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தா அந்த பொம்மை சேரில் உட்காந்துருந்து ஹாயா டிவி பார்த்துட்ருக்கு. இவங்கள பார்த்தோன்னே வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்மை திரும்பி பேசுது. சரின்னு சொல்லிட்டு இவனுக்கு அப்போ கரெக்டாக தன்னுடைய ஆஃபீஸில் இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அது பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் வீட்டுக்கு பேக் சைடில் போகிறான். அந்த பேக் சைடில் பால்கனியில் ஒரே ரத்தமாக கொட்டி கிடக்கு. அதை பார்த்த உடனே விஸ்வாவுக்கு என்ன நம்ம வீட்டு பால்கனியில் ரத்தமாக இருக்குன்னு சொல்லி அந்த ரத்தம் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி அந்த ரத்தத்தையே பின்தொடர்ந்து பார்த்தா அதில் தான் ஒய்ஃபோடைய தம்பி ராம் அவன் குப்புற விழுந்து கிடக்கான். மூஞ்சி எல்லாம் ரத்தம், வயிற்றுல கத்திக்கத்தோட. ராம் என்னாச்சு, நீ இங்கே எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமாம் நான் உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன், உங்களுக்கு வாரிசு எதுவுமே இல்லை, இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையும் நானே எடுத்துக்கலாம், உங்களுக்கு வாரிசு இல்லைனா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தேன். ஒரு நாள் உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே ஐயோ நான் ஆசைப்பட்ட பிளான் எல்லாமே என்னை விட்டு கையை விட்டு போயிருமா அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாத்தையும் கொல்றதுக்காக நான் மந்திரவாதிட்ட உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க மாதிரியே அச்சு அசலாக எனக்கு ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்து அந்த பொம்மையில் ஒரு ஆன்மாவை துஷ்ட ஆன்மாவை உள்ள இறக்கி உங்கள் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக அந்த பொம்மையை உங்கள் பையனுக்கு பர்த்டே அன்னைக்கு நான் கிஃப்டாக கொடுத்தேன். ஆனால் அந்த பொம்மை வந்ததுலேருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே யாருமே இறந்த மாதிரியும் இதானதையும் இல்லை, உங்களுடைய பையன் மட்டும்தான் இறந்தான். நீங்கள் 2 பேரும் எப்பவும் போல் சந்தோஷமாக இருந்தீங்க, மறுபடியும் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஆனால் அந்த பொம்மை உங்கள் யாரையுமே கொல்லலை அந்த பிசாசு. அப்போ நான் இந்த மந்திரவாதி என்னை ஏமாற்றிட்டான், இந்த பொம்மையை கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சா இந்த துஷ்ட ஆன்மா அவங்க எல்லாத்தையும் அழிச்சிருன்னு சொல்லி சொன்னான், அது எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை நான் கையில் தூக்கிட்டு ஒன்றை நம்பிலாம் வேஸ்ட்டு, நானே டைரெக்டாக அவங்கள கொன்ற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை தலையை திருவ போனேன். அப்போ அந்த பொம்மை திடீர்னு என் கையில இருந்து உருவி பக்கத்தில் இருந்த கத்தி எடுத்து என்னை குத்திருச்சு. அதனுடைய இதில் தான் எனக்கு இப்படி இதாகிட்டு, அது உங்கள் பையனுடைய ஆன்மா கிடையாது, அது ஒரு பிரேதாத்மா அப்படின்னு சொன்ன உடனே விஸ்வாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நீ உன் அக்கா குடும்பத்துக்கே இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கிய அப்படின்னு சொல்லி நீ சாவு அப்படின்னு சொல்லி அவனை விட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வாரான். அந்த பொம்மை தான் மனைவியோட மடியில் இருந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே விஸ்வாவுக்கு உடம்பெல்லாம் வேத்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டு இந்த துஷ்ட ஆன்மாவை எப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்லி விஸ்வா வீட்டை விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே கிளம்பிடுறான். ரஞ்சினி பாப்பாவுக்கு பால் ஆற்றணுமா, நான் வெந்நி போட்டுட்டு வரேன், நீ பாப்பாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ரூமில் இருக்கிற பெட்டில் தன்னுடைய கை குழந்தைய படுக்க வச்சுட்டு பக்கத்தில் அந்த பொம்மையும் உட்கார வச்சுட்டு போயிடுறா. பால் ஆற்றிக்கிட்டு ரிட்டன் ரூமுக்கு வரும்போது அவள் கண்ட காட்சி, அந்த பொம்மை தான் கையில் இருந்த தலைவாணியை எடுத்து அந்த குழந்தைக்கு நேராக ஒரு ஆக்ரோஷமாக கொல்ல போகிற மாதிரி போகுது. இவ உடனே பேபி என்ன பண்ணுற அப்படின்னு சொன்ன உடனே அது ரஞ்சினியை பார்த்து ஒரு கோரமாக சிரிக்குது. சிரிச்சுக்கிட்டே இதுதானே பெரிய பிரச்சனையாக இருக்குது, இதையும் கொண்டுட்டா நீ ஃபுல்லாக என் மேலே மட்டும்தானே பாசமாக இருப்ப, இந்த சனியை வந்ததுலேருந்து தானே இதை தூக்கி நீ கொஞ்சிக்கிட்டு இருக்க
அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருந்த இவ்வளோ நாளும் அவள் சுயநினைவுக்கு திருமண மாதிரி, நீ யார் என் குழந்தைய கொல்றதுக்கு அப்படின்னு இவ்வளோ ஆக்ரோஷமாக பேச, வெளியே போன விஸ்வா மந்திரவாதிகளையும் பேய் ஓட்டுறவங்களையும் கூட்டிகிட்டு வந்து மந்திரத்தை ஓதுறான். மந்திரத்தை ஓதி அந்த பேய் பொம்மை மறுபடியும் உயிரற்ற பொம்மையும் ஆகி அப்படியே கீழே விழுது. நடந்தது எல்லாத்தையும் விஸ்வா தான் மனைவி கிட்ட சொல்கிறான். உன்னுடைய தம்பி தான் நம்ம பையனுடைய பர்த்டேவுக்கு தான் பையன் உருவிலே இருக்கிற ஒரு பொம்மையை செஞ்சு கொண்டு வந்து அதை மந்திரவாதிகிட்ட கொடுத்து ஒரு துஷ்ட ஆத்மாவை அந்த பொம்மைக்குள்ளே ஏற்றி நம்ம பையன் கையில் கொண்டு வந்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே கீழே உயிரற்ற விழுந்து அந்த பொம்மை மறுபடியும் எந்திக்குது சிரிச்சுக்கிட்டே. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அவன் செத்துட்டான்னு பார்த்தா அவன் சாவறதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு செத்தானா அப்படின்னு சொன்னோன்னே மந்திரவாதிகள் மறுபடியும் மந்திரத்தை ஓத நடந்தது எல்லாத்தையும் அந்த பொம்மை சொல்லுது. ஆமாம், நான் அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதை குழந்தை. அம்மா அப்பா பாசத்துக்காண்டி ஏங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் லாரி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டேன். ரோடு கிராஸ் பண்ணும்போது என்ன இந்த மந்திரவாதி இந்த பொம்மைக்குள்ளே அடைச்சி உங்கள் வீட்டுக்கு அனுப்புனார். ஆனால் நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருக்கும்போது எனக்கு உங்கள் பையன் மேலே நீங்கள் காட்டுற பாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதே போல் என் மேலேயும் பாசத்தை காட்டினீங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவன் கையில் இருந்த பொம்மையாக இருந்த என்னை தூக்கி பிடுங்கி நீங்கள் தூர போட்டுட்டு அவனை தனியாக போய் விளாட சொன்னீங்க. அப்போ எனக்கு இந்த பையன் இருக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. இந்த பையனை நான் கொண்டுட்டேன்னா நீங்கள் உங்கள் பையனுக்கு பதிலாக என்னை தூக்கி வச்சு தானே கொஞ்சி ஆகணும். அப்படிங்கிறக்காக தான் அன்றைக்கி நைட் நீங்கள் தூங்க வச்சுட்டு போனதுக்கப்புறம் நான் தான் உங்கள் பையனை கழுத்தை நெரிச்சு கொன்னேன் அப்படின்னு அந்த பொம்மை நடந்தது எல்லாத்தையும் உண்மையாக சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த சாத்தான் வீட்டில் இருந்தால் நம்மளுடைய 2வது பையனுக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லி அதை மந்திரங்கள் போத அந்த பொம்மையை நெருப்பில் போட்டு எரித்து கொன்னுடுறாங்க. அந்த பொம்மையை எரிச்சதுக்கப்புறம் தான் தங்களுடைய லைஃப் நார்மல் இதுக்கு வந்ததாகவும், அதுக்கு வரைக்கும் எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கிற மாதிரியே எங்களுக்கு ஃபீல் ஆச்சு, எங்களால் நார்மலாகவே இருக்க முடியல அப்படின்னு விஸ்வாவும் ரஞ்சினியும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த காலத்துலேயும் பில்லி சூனியங்கள் எல்லாமே ஓகே, செய்வனை வைப்பாங்க, பில்லி சூனியத்தை பேய்களை வச்சு ஏவி விடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த காலத்துலேயும் பொம்மையில் ஒரு ஆன்மாவை அடைச்சி அது இப்படி ஒரு குடும்பத்தை பழி வாங்கும் அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனால் நம்பாமையும் இருக்க முடியாத ஒரு விஷயங்களாக தான் இருக்குது. அவங்க சொல்கிறது அவங்க எல்லாமே அவங்க லைஃப்பில் உண்மையாக நடந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.